சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு உயிருக்கு தேவையான ஒரு தலைப்பு. அதாவது திரு இசைப்பாவில் தவம் என்ற குறிப்பில் மிக அழகான ஒரு பொழிவை நமக்கு கொடுப்பதற்காக நம்மோடு கடலூரில் இருந்து சுப்புராயன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் நமக்கு ஒவ்வொரு வாரமும் மிக அழகாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சித்தாந்தத்தை இத்தனை எளிமையாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத மிக அழகாக நமக்கு சொல்லி வருகின்றார்கள். ஒவ்வொரு பதிகமாக பெருமான் அவர்கள் மூலமாக நமக்கு தவம் என்ற ஒரு குறிப்பை இன்று உணர்த்துவதற்கு தயாராகி இருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் அப்படின்னா தவம் என்ற தலைப்பில் பேசுவதற்கே பெருமானுடைய கருணை இருந்தால்தான். ஐயா அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, அண்ணாமலையார் கொடுத்த தலைப்பு அம்மா அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. அண்ணாமலையார் கொடுத்தாருன்னா அது நமக்கான பாடம் என்று தான் நாம் எடுக்க வேண்டும் இல்லையா? அப்படிதான் இன்றைக்கு நமக்கு திரு இசைப்பாவில் தவம் என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஐயா அவர்கள் படிப்பும் சரி, அவர்களுடைய தொழிலும் சரி, தமிழ் சார்ந்து இல்லை அப்படின்னாலும் பெருமான் முழுக்க இவரை ஆட்கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிறது அவருடைய ஒவ்வொரு பொழிவிலிருந்தும் நமக்கு கண்டிப்பாக உணர முடியும். ஏன்னா தமிழ் மேலே இத்தனை ஆர்வமும் அதே நேரத்தில் சைவ சித்தாந்தத்தின் மேலே இத்தனை ஒரு ஈர்ப்பும், திருமுறைகள் மேல் இத்தனை ஒரு பற்றும் இருக்கிறதுக்கு பெருமானுடைய கருணை மட்டும்தான் காரணம். அந்த கருணையை நமக்கூட இன்னைக்கு தவம் என்ற தலைப்பில் பகிர்ந்து கொள்ள ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் ஐயாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். ஐயா சிவாய நம. சிவா. திருச்சிற்றம்பலம். எப்பொருட்கண்ணும் மண்ணி இலங்கிடும் அறிவாம் ஈசன் அப்படி விளங்குகின்ற தரிதலே சிவன் தனக்கு மெய்ப்படு பூசை மற்றோர் செயலினால் அன்று மெய்யே இப்படி ஞானம் தன்னால் இறைஞ்சிடப்படுவான் ஈசன். அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்து வேணை வா என்றும் தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனாள் சிறியாரோ சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்தும் திருநாமம் தெரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் எல்லாம் உள்ள முழுமுதற் பொருளான சிவபெருமான் திருவுருளாலும் 9ஆம் திருமுறை ஆசிரியர்களின் குருவருளாலும் பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற ஓராண்டு தொடர் ஞான வேள்வியிலே, அதாவது 365 நாட்கள், அந்த 365 நாட்கள் தொடர் வேள்வியிலே இன்று 210வது நாள். அந்த 210வது நாளிலே திருவிசைப்பாவில் தவம் என்ற தலைப்பிலே சில சிந்தனைகளை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த எழில் ஞான பூசையை சிறப்பாக நடத்தி வரும் சிங்கப்பூரை சார்ந்த நம்தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையத்தின் சிவ லாவண்யா அவர்களையும் இந்த ஓராண்டு ஞான வேள்வியிலே பங்கு கொண்டு தொடர்ந்து பொழிவுகளையும் பாடல்களையும் தந்து கொண்டிருக்கின்ற சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவரையும் இந்த பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறையை இணையம் வாயிலாக தொடர்ந்து கேட்டு சிந்தித்து வருகின்ற அன்பர் பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். இன்று புது வருடம் சித்திரை பிறந்து 5 நாட்கள் ஆகின்றன.
இந்த சித்திரை 5ஆம் நாளிலே புது வருடத்திலே நாம் சந்திக்கின்றோம். இன்றைய தலைப்பு திருவிசைப்பாவில் தவம் என்பது. முதலிலே தவம் என்றால் என்ன என்று பார்த்து, அதன் பிறகு திருவிசைப்பாவில் எங்கெங்கெல்லாம் தவம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்கலாம். தவம் என்றால் நமக்கெல்லாம் தவம் என்று சொல்லும்போது என்ன நினைவுக்கு வரும் அப்படின்னு சொல்லும்போது, நல்ல ஒரு வெயிலிலே சுடும் மணலிலே ஒற்றை காலிலே நின்று தவம் செய்வது அல்லது தியானம் செய்வது, அல்லது நல்ல குளிர்காலத்திலே நல்ல குளிர் நீரிலே மூழ்கி கொண்டு அங்கே தியானம் இருப்பது. இதுதான் தவம் என்று நாம் நினைத்திருப்போம். அல்லது நம்ம உலகியல் எப்படி பார்க்கிறோம்னா, தவம் இருந்து பெத்த பிள்ளை பாணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னு நினைப்பொருள் பல விரதங்கள் இருந்திருக்கலாம். அந்த விரதம் இந்த விரதம் சொல்லலாம். அந்த குழந்தை பேர் வரணும்னு சொல்லு, போகாத கோயில் இல்ல, செய்யாத விரதம் இல்ல என்றெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அது ஒரு தவம் என்று நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒற்றை காலில் வெயிலிலும் குளிர்காலத்தில் அந்த குளத்திலும் மூழ்கி இருப்பதோ, அல்லது இப்படி தவம் இருந்தேன் என்று சொல்வதோ, இதெல்லாம் தவம் அன்று. நம்முடைய சைவத்தை பொறுத்தவரையிலே தவம் என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதற்கு முன்பு இந்த விரதம் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? இதையெல்லாம் நம்ம என்ன சொல்றார், நம்முடைய ஞானசம்பந்தனுடைய அருள் வாக்கள் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வீடும் ஞானமும் வேண்டுதுரே விரதங்களால் வாடின் ஞானம் என்னாவது. நீ ஞான நிலையை பெறுவதுதான் உன்னுடைய இலக்காக இருக்க வேண்டும். அதற்காக நீ விரதம் இருக்கிறேன் அதுன்னு சொன்னீங்கன்னா, அதனால உனக்கு என்ன பயன் கிடைத்து விட போகிறது என்று காழிப்பிள்ளையார் வினவுகிறார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தவம் என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, நம்மை பொறுத்தவரையில, சைவத்தை பொறுத்தவரையில தவம் என்று சொன்னால் சிவபெருமானிடத்தில் நாம் செய்யும் வழிபாடுதான் தவம். இறைவனிடத்திலே நாம் செய்யக்கூடிய தொண்டு. அந்த தொண்டை நாம என்ன சொல்லுவோம்? நம்ம எப்படி வழிபாடு செய்ய முடியும்? நம்மால் நமக்கு இறைவன் தந்தது இந்த உடல், தனு கரண புவன போகமாகிய இந்த மாயையை தான் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். இப்படி இந்த உடம்பை கொண்டு மனம், மொழி, மெய் இந்த முக்கரணங்களாலும் நாம் வழிபடலாம் இறைவனை. அதுதான் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய உபகாரமாக நமக்கு இறைவன் செய்திருக்கிறான். அப்படி பார்க்கும்போது அந்த வழிபாடு புறத்திலே வழிபாடு செய்யலாம், அல்லது அகமும் புறமும் கலந்து வழிபாடு செய்யலாம், அல்லது அகத்திலே வழிபாடு செய்யலாம். இப்படி 3 வகையிலே வழிபாடு செய்யலாம். இதுதான் தவம், இதுதான் இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய வழிபாடு, இதுதான் சிவபெருமானுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டு. அப்ப இந்த புற வழிபாடு என்பதுதான் சரியை என்று பெயர் பெறுகிறது. அகப்புற வழிபாடு என்பது கிரியை என்று பெயர் பெறுகிறது. அக வழிபாடு என்பது ஒன்றிய வழிபாடு, அது யோகம் என்று பெயர் பெறுகிறது. இந்த சரியை, கிரியை, யோகம் இந்த 3ம் தான் தவம் என்பது சைவம் கூறும் இறுதியான கருத்து. அப்ப தவம் என்று சொன்னால் சரியை, கிரியை, யோகம். புற வழிபாடு, அகப்புற வழிபாடு, அக வழிபாடு. இந்த சரியை என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சரீரத்தாலே செய்யும் வழிபாடு அல்லது உடலால் செய்யும் தொண்டு, இதுதான் புற வழிபாடாகிய சரியை. இது நாம் 75% உடலாலும் 25% மனதாலும் செய்யக்கூடிய வழிபாடு. இந்த கிரியை என்பது அகப்புற வழிபாடு. இது அகமும் புறமும் கலந்த வழிபாடு. இது உடலும் மனமும் சரிசமமாக கலந்து நாம் செய்யக்கூடிய தொண்டு. இது அதனாலதான் இது கிரியை என்பது உடலும் மனமும் கலந்து செய்யக்கூடிய தொண்டு. இது அகப்புற வழிபாடு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது யோகம். இது ஒன்றிய வழிபாடு என்று நாம் சொன்னோம். இது அக வழிபாடு. இது மனமே 75% அங்கே அந்த வழிபாட்டிலே நிறைந்திருக்கும். அது மனதால் செய்யும் வழிபாடு. அதனால உடலால் செய்வது சரியை, உடலும் மனமும் கலந்து செய்வது கிரியை, மனதால் செய்வது யோகம். இந்த சரியை கிரியை யோகம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சரியை என்பது முதல் நிலை, கிரியை என்பது அதற்கு அடுத்த நிலை, யோகம் என்பது அதற்கு அடுத்த நிலை. இது படிநிலையை தான் நம்ம சொல்லப்படும். அதை எப்படி சொல்லுவாங்கன்னா,
சரிகையினுடைய முதிர்ச்சி தான் கிரியை, கிரியையினுடைய முதிர்ச்சி தான் யோகம். இதனாலதான் தாயுமானவர் நமக்கு அழகா ஒப்பீடு செய்வார். அரும்பு, மலர், காய், கனி. இப்ப நம்ம சரியகிரிய யோகம், சரியகிரிய யோகம் என்று 3 சொல்லி இருக்கிறோம். நாம நம்மளுடைய சைவத்திலே சொல்லக்கூடிய நெறிகள் 4 வகை நெறிகள். சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த ஞானம் எப்போது கிட்டும் என்று சொன்னால், இந்த சரியை கிரியை யோகத்தை முறையாக யார் செய்கிறார்களோ, யார் இந்த படிநிலைகளில் பயணிக்கிறார்களோ, அந்த யோகத்தை நிறைவு செய்தவர்களுக்கு ஞானம் தன்னாலே இறைவனால் வழங்கப்படும். அந்த ஞான நிலைக்கு அவர்கள் வருவார்கள். இதுதான் இந்த படிநிலை. அப்ப அதனாலதான் அரும்பு என்பது சரியை, அதனுடைய முதிர்ச்சி தான் அடுத்தது மலர், அது கிரியை. அதனுடைய முதிர்ச்சி தான் காய், அது யோகம். அதனுடைய முதிர்ச்சி தான் கனி. அப்ப காய்க்கு பிறகு என்ன வரும்? கனி. அதுதான் ஞானம், அதுதான் முடிந்த முடிவு. அதன் பிறகு கனிதான் கடைசி நிலை, அது ஃபைனல் ஸ்டேஜ். அப்ப இந்த 4 வகை நெறிகள்னு சொல்லும் போது சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த 4 வகை நெறிகள் தான் நம்முடைய திருவிசைப்பாவிலே எங்கெங்கெல்லாம் எடுத்து ஆளப்பட்டுள்ளது என்பதை நாம் பார்க்கணும். தவம் என்று சொன்னால் சரியை, கிரியை, யோகம் தான். இதனுடைய முதிர்ச்சியாக வருவது ஞானம். அதனால அந்த 4 வகை நெறிகளையும் நாம் பார்க்க இருக்கிறோம். இதுல இந்த 4 வகை நெறிகளும் அது 2 வகையிலே பிரிக்கப்படும். அது எப்படின்னா, சரியை, கிரியை, யோகம், ஞானம். இதுல உபாய சரியை, உபாய கிரியை, உபாய யோகம், உபாய ஞானம், இது ஒரு 4. உண்மை சரியை, உண்மை கிரியை, உண்மை யோகம், உண்மை ஞானம், இப்படி ஒரு 4 4 8 வரும். இதுல உபாயம், அது உபாய சரியிலிருந்து உபாய ஞானம் வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, உலக இன்பம் கருதி நாம் மேற்கொள்ளக்கூடிய அந்த வழிபாடு. இது உபாய சரியை, உபாய கிரியை, உபாய யோகம், உபாய ஞானம். வீடு பேறு அல்லது முத்திப்பேற்றை கருதி நாம் செய்யக்கூடிய வழிபாடுதான் உண்மை சரியை, உண்மை கிரியை, உண்மை யோகம், உண்மை ஞானம் என்பது. இதுதான் மேன்மையுடையது. அப்ப மேன்மையுடைய சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்றெல்லாம் சிவஞான போதத்திலே மேன்மையுடைய சரியை, கிரியை, யோகம் என்று சொல்லுவார்கள். அது மேன்மையுடையது அப்படின்னு சொன்னா அது உண்மை சரியை, அது உண்மை கிரியை, அது உண்மை யோகம் என்று நாம் அங்கே பொருள் காண வேண்டும். அப்ப முத்திப்பேற்றை கருதி வழிபடக்கூடிய வழிபாடுதான் உண்மை சரியை, உண்மை கிரியை, உண்மை யோகம் என்பது. இந்த 4 வகை நெறிகளுக்கும் வடமொழியில என்ன பெயர் சொல்லுவாங்கன்னா, சரியை என்பதை நம்ம புற வழிபாடுன்னு சொன்னோம். அது தாசமார்க்கம், அது ஆண்டான் அடிமை திறன். கிரியை என்பது அகப்புற வழிபாடுன்னு சொன்னோம். இது சற்புத்திர மார்க்கம், தந்தை மகன் உறவு. யோகம் என்பது ஒன்றிய வழிபாடு, அது அக வழிபாடு. இது சக மார்க்கம், இது தோழமை மார்க்கம் என்று சொல்லப்படும். அப்புறம் ஞானம் என்பது சன்மார்க்கம். அது சரி. இப்ப நம்ம என்ன சொன்னோம்? சரியை உடலால் வழிபடுவது, கிரியை உடலும் மனமும் 50% ஈக்குவலா நம்ம வழிபடுவது, யோகம் என்பது மனதால் வழிபடுவது. இந்த ஞானம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, அது அறிவால் வழிபடுவது. அதற்கு பெயர் சன்மார்க்கம். அது அறிவு வழிபாடு. இப்ப புற வழிபாடு, அகப்புற வழிபாடு, அக வழிபாடு, அது அறிவு வழிபாடு. இங்க வடமொழியில சொல்லும் போது தாசமார்க்கம், சர்புத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம், அது அறிவு நெறி என்பதுதான் அங்கே சொல்லப்படுவது. இதுல இந்த நிலைக்கெல்லாம் ஒரு ஆன்மா எப்போது வரும் என்று ஒரு கேள்வியை நாம் எழுப்பிக் கொண்டால், இந்த நிலைக்கெல்லாம் எப்போது இந்த ஆன்மா வரும் என்பது பல நூல்களிலே சொல்லப்பட்டாலும் நாம் இங்கே சிந்திப்பது திருவிசைப்பாவில் தவம் என்பதுதான். அப்ப அந்த திருவிசைப்பாவிலே இதற்கு விடை சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். எங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், நம்முடைய கருவூர் தேவர் அருளி செய்த 9ஆம் திருமுறை 17வது திருப்பதிகம் 5வது பாடல். இந்த 5வது பாடலிலே நம்முடைய கருவூர் தேவர் ஒரு பாடலை அற்புதமாக அருளி செய்திருக்கிறார். அந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வந்தமும் பிரிவும் தெரிபொருட்பணுவள் படிவழி சென்று சென்றேறி சிந்தையும் தானும் கலந்ததோர் கலவி தெரியினும் தெரி ஊரா வண்ணம் எந்தையும் யாயும் யானும் என்றிங்கண் எண்ணில் பல்வூழிகள் உடனாய் வந்தணுகாது நுணுகி உள் கலந்தோன் மறுவிடம் திருவிடை மருதே
திருவிடைமருதூர் திருப்பதிகத்திலே திருக்கருவூர் தேவர், அது 9ஆம் திருமுறை 17வது திருப்பதிகம், அது 5வது திருப்பாடல். இந்த பாடல்ல படிவழி சென்று சென்று ஏறி, அது பந்தமும் பிரிவும் தெரிபொருட்பணுவல் படிவழி சென்று சென்று ஏறி என்று ஒரு அற்புதமான ஒரு கருத்தை கருவூர் தேவர் அருளி செய்கிறார். இந்த பாடலுக்கு என்ன பொருள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது பந்தம் பிரிவு என்பது கட்டுநிலை வீட்டுநிலை, பந்தமும் வீடும் ஆயினார்க்கு என்று மணிவாசகர் அருளி செய்வார் இல்லையா, அதுபோல இங்க பந்தமும் பிரிவும் என்று கருவூர் தேவர் அருளி செய்கிறார். இந்த கட்டுநிலை வீட்டுநிலை ஆகிய இரண்டனையும் பற்றி வேறு வேறு எடுத்துரைக்கும் அருள் நூல்களின்படி, ஏன்னா எத்தனையோ இன்னைக்கு நெறிகள் உலகம் முழுவதும் கடை திறந்தால் போல் கொட்டி கிடக்கின்றன. வாங்க இதுதாங்க முத்தி, இதுதாங்க வீடு பேரு என்று ஒவ்வொரு கோட்பாடு உடையவர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. அதுதான் சொல்றாங்க, கட்டுநிலை வீட்டுநிலை ஆகிய இரண்டனையும் பற்றி வேறு வேறு எடுத்துரைக்கும் அருள் நூல்களின் படி ஒழுகி, ஒவ்வொரு படிநிலையில ஒழுகி அறிவு சிறிது சிறிதாக முதிர்ந்து மேல் ஏறி சென்று சைவ நெறியை சார்ந்து, அப்ப இது எத்தனையோ பிறவி, நமக்கு எத்தனை கோடி பிறவி என்று நமக்கு தெரியாது. இப்ப பல பிறவிகளில் நாம் உலகாயுதராக இருந்திருக்கலாம், கடவுளே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அதன் பிறகு ஒரு மத கோட்பாட்டில இருந்து அதுதான் நமக்கு முத்தி என்று தெரியும், அதற்கு மேல அந்த அறிவு செல்லாது. அப்புறம் அதற்கு பிறகு பல பிறவிகள் சென்று வந்து 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 பல நெறிகளில் சென்று 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 இந்த சைவ நெறியில் அடைவது என்பதுதான் ரொம்ப ஒரு ஒரு அற்புதமான ஒரு நிலை. அதுதான் இங்க சொல்லுவாரு சிவஞான சித்தியார்ல, அந்த சைவமாம் சமயம் சார்தல் ஊழ் பெறல் அரிது, அந்த சைவ நெறியை அறிதல் அடைதல் என்பது அரிதிலும் அரிது என்று அங்கே சகல ஆகம பண்டிதர் அருளி செய்வார் சிவஞான சித்தியார்களே. சரி, இங்க என்ன சொல்றாங்க கருவூர் தேவர்னா, அந்தந்த அருள் நூல்களின்படி ஒழுகி அறிவு சிறிது சிறிதாக முதிர்ந்து மேல் ஏறி சென்று சைவ நெறியை சார்ந்து என் சிந்தையில் கலந்திருக்கின்ற இறைவன் ஆராய்ந்தாலும் அறிய ஒண்ணாது. அவனை நான் ஆராய்கிறேன், அவன் என்னோட தான் கலந்திருக்கிறான். எப்ப? கேவல நிலையிலும் சரி, இப்போதும் சரி, எப்போதும் அவன் என்னோடு தான் கலந்திருக்கிறான். இருந்தாலும் இறைவன் ஆராய்ந்தாலும் அவன் அறிய ஒண்ணாது. தானும் தன் தையலும் நானும், பாருங்க, சிவம் சக்தி ஆன்மா இது மூணுமே எப்போது இருக்குது அப்படின்னு சொன்னா சொல்றாங்க, பல்வூழிகள் உடனாய் கருவூர் தேவர் அருளி செய்கிறார். தானும் தன் தையலும், தானும் என்பது இறைவன், தன் தையல் என்பது சக்தி, தானும் தன் தையலும் நானும், ஒவ்வொரு ஆன்மாவும் நம்ம வைத்துக் கொள்ளலாம். நானும் பல்வூழிகளாய் வேறு இன்றி ஒன்றாயிருப்பதனை பல பிரிவுகள் கடந்து பல்வேறு நெறிகளில் இருக்கும்போது எனக்கு உணர்த்தல, இந்த சைவ சமயத்தை சார்ந்து இருக்கும் போது எனக்கு இறைவன் உணர்த்தினான். அதுதான் சொல்றாரு, ஆராய்ந்தாலும் அறிய ஒண்ணாது. அவன் சிந்தையில தான் கலந்திருக்கிறான், இருந்தாலும் பல நெறிகள் இருக்கும்போது உணர்த்தல. சைவ சமயம் சார்ந்து இருக்கும் போது தானும் தன் தையலும் நானும் பல்வூழிகளாய் வேறின்றி ஒன்றாய் இருப்பதனை இப்போது எனக்கு உணர்த்தினான். அவன் திருக்கோயில் கொண்ட இடம் திருவிடைமருதூர் என்பது இந்த பாடலினுடைய திரண்ட கருத்து. அப்ப வெவ்வேறு சமய நெறிகளில் நின்றும் உயிர் படிப்படியாக அறிவு முதிர பெற்று இந்த சைவ சமயத்தை சாரும் என்ற உண்மையை இங்கே கருவூர் தேவர் அழகாக திருவிசைப்பாவிலே அருளி செய்கிறார். அப்ப இந்த சரியகிரிய யோகத்துக்கு ஒரு ஆன்மா எப்ப வரும் அப்படின்னா, எல்லா ஆன்மாவும் இன்னைக்கு சரியகிரி யோகம் செய்கிறதா அப்படின்னு கேட்டா இல்ல. அதற்கு என்ன காரணம்? அறிவு முதிர்ச்சி இல்லை. அதுதான் சொல்றாரு, வெவ்வேறு சமய நெறிகளில் நின்றும் உயிர் படிப்படியாக அறிவு முதிர முதிர அதன் பிறகுதான் அந்த சைவ சமயத்தை சாரும். அதன் பிறகுதான் இந்த தவமாகிய அந்த இறை வழிபாட்டிற்கு அந்த ஆன்மா வரும். அதுதான் அதன் பிறகுதான் இது சரியகிரி யோகம் எல்லாம் நமக்கு சொல்லப்படும். அதை பற்றிய ஒரு சிவஞான சித்தியார் பாடல், சன்மார்க்கம் சகமார்க்கம் சர்புத்திர மார்க்கம் தாத மார்க்கம், இதை சரியகிரி யோகத்தை சொல்றாங்க. ஞானம் யோகம் கிரியை சரி அப்படி சொல்றாங்க. சன்மார்க்கம் என்பது ஞானம், சகமார்க்கம் என்பது யோகம், சர்புத்திர மார்க்கம் என்பது கிரியை, தாச மார்க்கம் அதுதான் தாத மார்க்கம் என்பது சரியை. சன்மார்க்கம் ஞானம், சகமார்க்கம் யோகம், சர்புத்திர மார்க்கம் கிரியை, தாத மார்க்கம் சரியை என்றும் சங்கரனை அடையும் நன்மார்க்கம் நாள் அவைதாம் ஞான யோக நற்கிரியா சரியை என நவிற்றுவதும் செய்வர். சன்மார்க்க முத்திகள் சாலோக்கிய சாமீப்பிய சாரூப்பிய சாயுஜ்யம் என்று சதுர்விதமாம், சதுர்ன 4 விதம். முன்மார்க்க ஞானத்தால் எய்தும் முத்தி முடிவு என்பர், மூன்றினுக்கும் முத்திபதம் என்பர் என்பது சிவஞான சித்தியார் 270வது திருவிருத்தம்.
இப்ப இந்த சரியை நாம் தொண்டு செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும், அதையும் நம்ம இங்க சொல்றாரு. அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்ப சரியில் ஒழுகுவாருக்கு வேண்டப்படுவது என்ன என்று கேட்டால், அதுதான் நமக்கு குருநாதர் தீக்கை செய்து வைக்கிறார் இல்லையா? தக்க குருநாதர் தக்க சீடருக்கு செய்வதுதான் அது உண்மையான தீக்கை. அப்ப அந்த சரியை நெறியில் நிற்பவருக்கு வேண்டப்படுவது சமய தீக்கை. அப்ப சமய தீக்கை யாருக்குன்னா சரியை நெறியில் நிற்பவருக்கு வேண்டப்படுவது. இப்ப கிரியையிலும் யோகத்திலும் நிற்பவருக்கு வேண்டப்படுவது விசேட தீக்கை, அதுதான் சிவதீக்கை என்று சொல்லப்படுவது. அதன் பிறகுதான் அந்த ஞானம் வரும்போது அது நிர்வாண தீக்கை என்று சொல்லப்படும். அந்த நிர்வாண தீக்கை தான் நமக்கு சத்தியோ நிர்வாணம் அசத்தியோ நிர்வாணம் என்று இரண்டாக சொல்லப்படும். அதுல ஒன்றுதான் உமாபதி சிவம் நமக்கு பெட்ரான் சாமானுக்கு கொடுத்தது, முள்ளிச்செடிக்கு கொடுத்தது, அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த சரியை கிரியை யோகத்தை முறையாக மேற்கொண்டால்தான் அந்த ஞான நிலைக்கு நாம் வர முடியும். ஞானம்னா என்ன என்று நம்ம ஒரு கேள்வியை கேட்டோம்னா அதற்கு தெய்வ சேக்கிழார் அழகாக விடை தருகிறார். ஈசன்பால் அன்பே ஞானம். ஒரே 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 அடியில சொல்லிட்டார். ஈசன்பால் அன்பே ஞானம் என்று தெய்வ சேக்கிழார் நமக்கு அருளி செய்கிறார். அப்ப இப்ப நம்ம ஞானம் ஞானம்னு சொல்றோமே, இப்ப எதற்காக இந்த பண்புக நோக்கில் 9ஆம் திருமுறை, எதற்காக நம்ம தோத்திரம் படிக்கிறோம், எதற்காக சாத்திரம் படிக்கிறோம், எதற்காக இப்படி நூல்களை எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறோம்? இதனுடைய பயன் என்ன? நம்முடைய இலக்கு என்ன? நம்முடைய குறிக்கோள் தான் என்ன? ஏதாவது ஒரு செயல் செய்தோம்னா அதற்கு ஒரு பலன் இருக்கணும். பலனே இல்லாம ஒரு செயலை நாம் செய்யலாமா என்று சொன்னால் அப்ப அது வீண் செயலாக ஆகிவிடும். அப்ப நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஓராண்டு பயணம், இப்ப பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறைன்னு நம்ம லாவண்ய அம்மையார் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு பொழிவுகளை தந்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு அறிஞர்களை கொண்டு. அப்ப இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்றால், ஒவ்வொரு ஆன்மாவும் அந்த வீடு பேறு என்ற ஒரு முடிந்த நிலையை பெற வேண்டும் என்பதுதான் நமக்கு நோக்கம். சைவர்களுக்கு நோக்கம் எதுன்னா வீடு பேறு பெறுவது. அப்ப அந்த வீடு பேறு பெறுவது என்பது எப்படி அப்படின்னு சொன்னா, அதற்கு தான் ஞானம் பெற வேண்டும். ஞானம் பெற்றால்தான் அது முத்தி கிடைக்கும். முத்தி தான் வீடு பேறு. வீடு பேறுனா வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம இங்க உலகத்துல ஒரு துன்பத்தோட உழன்று கொண்டு இருக்கிறோம். இந்த துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். நாம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, எல்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம் என்பது அது ஒரு நல்ல ஒரு செயல் அன்று. அப்ப அதற்கான முறையான ஒரு செயல்படணும் அப்படின்னு சொன்னா ஞானம் பெற வேண்டும். ஞானம் பெற்றால் அது வீடு பேறு கிட்டும். வீடு பேறு கிட்டால் அதுதான் முத்தி. முத்தி கிடைத்தால் நமக்கு துன்பமே இல்லாத இன்பம் கிடைக்கும். ஏன் முத்தி முத்தி வீடு பேருன்னு சொல்றோமே, அது என்ன? வேலை இல்லாதவர்கள் செய்வதா என்று சொன்னால், துன்பமே இல்லாத இன்பமாக நாம் இருக்க வேண்டும். நாம எல்லாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நமக்கு துன்பமே இருக்கக்கூடாது, இன்பமாக இருக்கணும், இன்பமாக இருக்கணும்னு சொல்றோமே, அந்த இன்பத்தை பெறுவதற்கு தான் இந்த வீடு பேறு, இந்த முத்தி என்பது. அந்த வீடு பேரை நாம் அடைவதற்கு ஞானம் தான் வேண்டும். அந்த ஞானத்திற்கு எது வாயில் என்று சொன்னால் தவமாகிய சரியை கிரியை யோகம். அந்த யோகத்திலே நிற்கும் போது அந்த ஞானம் கிட்டும். யோகம் வர வேண்டும் என்றால் அதற்கு முன்பு கிரியை மேற்கொண்டிருக்க வேண்டும். கிரியைக்கு முன்பு சரியை மேற்கொண்டிருக்க வேண்டும். அப்ப சரியை என்பது எல்லாம் நமக்கு தெரியும். நம்ம இன்னைக்கு திருக்கோயில்ல உழவாரப்படி இதெல்லாம் சரியை தான். சரீரத்தால் செய்யும் வழிபாடு. கிரியை என்று சொல்வதெல்லாம் தோத்திரங்கள் படிப்பது என உடலாலும் மனதாலும் வழிபாடு செய்வது. யோகம் என்பது இன்னைக்கு நிறைய யோகா சென்டர்ஸ் நிறைய இருக்குது. அந்த யோகா சென்டர் பார்க்கும்போது அதுக்குதான் நமக்கு திருக்கழுற்றுப்படியாறுல ஒரு அழகாக திருக்கடவுர் உயவந்த தேவநாயனார் அருளி செய்வார். சிவ யோகமே யோகம், அவை அல்லாத பிறவெல்லாம் அவயோகம் என்றே அறின்னு சொல்லுவார். அப்ப யோகத்தை 3 வகையில பிரிக்கலாம். 1 ஹடயோகா, 2 ராஜயோகா, 3 சிவயோகா. இந்த சொல்லக்கூடிய யோகம் என்பது சிவயோகம். ஹடயோகம் அப்படின்னா என்னன்னா, இந்த உடலை நாம் எப்படி வைத்துக் கொள்ளலாம், இந்த பிட்யூட்ரி சுரப்பி, நாளமில்லா சுரப்பி, இந்த கிளான்ஸ், இதெல்லாம் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி உடம்பை எப்படி வைத்துக் கொள்ளலாம். காலையிலே எஞ்சி நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கு எல்லாம் கிரவுண்டுக்கு போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த உடம்பை பார்த்துக் கொள்ளுங்கள். அப்ப நம்ம அந்த தீக்கை என்ற நிலைக்கு போன பிறகு நம்ம சமய தீக்கை பெற்று விட்டோம், விசேட தீக்கை பெற்று விட்டோம் என்று சொல்லும் போது நம்ம எப்போதுமே இந்த ஆன்மாவினுடைய வளர்ச்சிக்கு தான், உயிரினுடைய வளர்ச்சிக்கு என்ன பண்ணணும்னு தான் பார்க்கணும். இந்த உடல் எப்போது வேணாலும் போகலாம். இன்னைக்கு போகலாம், நாளைக்கு போகலாம், இந்த செகண்ட் போகலாம், எப்ப வேணாலும் போகலாம், அது நமக்கு தெரியாது. ஆனா வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒழிந்தால் திணை போதளவும் நிலாது கண்டாய் என்பது பட்டினத்தார் வாக்கு. அப்ப ஆனா உடம்பை பார்த்துக் கொள்வது என்பது நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உணவு உண்ண வேண்டும் என்பதுதான் அந்த அளவிலே நாம் பார்த்துக்கணும்.
மற்ற வேலைகளை விட்டுவிட்டு உடம்பையே ஓம்புதல் என்பது என்பது கொஞ்சம் அதாவது மற்றவர்களுக்கு வேணா அது சரியாக இருக்கலாம். நான் வந்து ஒரு சமய தீக்கை பெற்று விட்டேன், நான் விசேட தீக்கை பெற்று விட்டேன் என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு உடம்பையே பாதுகாத்து கொண்டிருப்பது என்பது ஒரு ஒரு நல்ல ஒரு அது ஒரு அந்த ஆன்மா நல்ல ஒரு நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. அந்த நிலையை நோக்கி நாம் பயணிக்கிறோம். அந்த ஆன்மாவினுடைய வளர்ச்சிக்கான நிலையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டுமே தவிர திரும்பவும் நம்ம ரிவர்ஸ்ல இந்த உடம்புக்கே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த உடம்பை இறைவன் பார்த்துக் கொள்ளுவான் என்ற எண்ணம், என்ற ஆழ்ந்த நம்பிக்கை, அந்த இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுதி இருக்கணும். அந்த உறுதி இருந்தா இறைவன் பார்த்துக் கொள்வான். அதற்காக அது அலட்சியமா நம்ம இருக்கக்கூடாது. உண்மையிலே உடல் ஏன்னா இதை சொல்லிட்டாங்கன்றனால உடல்ல ஒரு நோய் வந்துருச்சு, அதை பார்க்காமலே இறைவன் பார்த்துக் கொள்வான் என்று இருக்கக்கூடாது. நாம் சொல்வது மேலோட்டமான ஒரு கருத்து. அது எதற்காக சொல்லப்பட்டதுன்னா, உயிர் வளர்ச்சியை நாம் உடம்பை விட உயிர் வளர்ச்சிக்கான என்ன பண்ணணுமோ அதை செய்யணும். உடம்புக்கு நாம் செய்யக்கூடிய செயல்களை விட உயிருக்கு நாம் என்ன ஈட்ட வேண்டுமோ அதை இந்த உடலுக்கான நாம் செலவு செய்யக்கூடிய நேரத்தை விட பல மடங்கு அதற்கான நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு லைன் கருத்து. வேற ஒண்ணும் இல்லை. சரி, அப்ப நம்முடைய நோக்கம் ஞானம் பெறுதல். ஞானம் பெறுவதற்கு அடிப்படை இந்த தவம், சரியைகிரிய யோகம் செய்ய வேண்டும் என்பது. சரி, இது சரியைகிரிய யோகம் செய்யணும்னா எல்லா ஆன்மாவும் செய்ய முடியுமா என்று சொன்னால் அதற்கு ஒரு எலிஜிபிள் வேணும். என்ன எலிஜிபிள்? நாம் நிறைய பிறவிகளில் நிறைய பாவம் செய்திருக்கோம், நிறைய வினைகளை ஈட்டிருக்கிறோம். அந்த பாவம் நாசமாக வேண்டும். பாவம் நாசமாக வேண்டும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? தவமாகிய சரியை கிரியை யோகம் மேற்கொள்ள பாவம் நாசமாக வேண்டும். அதை நம்ம எல்லாம் சொல்லுவோம். அதன் பிறகுதான் அந்த இருவினை ஒப்பு, சத்தி நிபாதம் இதெல்லாம் வரும். அப்ப பாவம் நாசமாக வேண்டும்னா நம்ம என்ன பண்ணணும்? பாவம் நாசமானாதான் நம்ம சரியகிரிக்குள்ளே என்டர் ஆக முடியும். அப்படின்னா பாவம் நாசமாக வேண்டும் என்றால் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. அதுதான் நாம் திருமுறைகளை படித்தல். குறிப்பா நம்ம திருமுறைகளை சொல்லுவோம். இன்றைக்கு நம்ம திருவிசைப்பாவில் தவம் என்பதால் திருவிசைப்பாவிலே ஒரு பதிகத்திலே நமக்கு அழகாக அருளி செய்கிறார் நம்முடைய 9ஆம் திருமுறை ஆசிரியர் திருவாளி அமுதனார். அந்த திருவாளி அமுதனார் அருளி செய்த கோயில் திருப்பதிகத்தினுடைய திருக்கடைக்காப்புல நமக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரார். அதாவது 9ஆம் திருமுறை 24வது திருப்பதிகம், அதுல 11வது கடைக்காப்பு பாடல். அதுல பாருங்க, வானோர் பணிய மண்ணோர் எத்த மண்ணி நடமாடும் தேனார் பொழில் சூழ் தில்லை மல்கு சிற்றம்பலத்தானை தூ நான் மறையான் அமுதவாளி சொன்ன தமிழ் மாலை பான் நேர் பாடல் பத்தும் பாட பாவம் நாசமே. அப்ப நம்ம பாவம் நாசமானாதான் இந்த சரியைகிரியாகிய அந்த தவமாகிய இறை வழிபாட்டுக்குள் நுழைய இயலும். பாவம் நாசமாக வேண்டும் நம்ம என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? காசியில போய் குளிக்கணுமா? கங்கையில மூழ்கி எழுந்திருக்கணுமா? இல்லவே இல்லை, தேவையில்லை. இந்த திருவாளி அமுதனாருடைய திருப்பதிகத்தை பாடினாலே பாவம் நாசமாகும் என்று நமக்கு ஒரு ஒரு குறுக்கு வழியை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த பதிகங்களை நாம் பாடினாலே நம்முடைய பாவம் நாசமாகும். அப்ப பாவம் நாசமாகிவிட்டால் நாம் ஆட்டோமேட்டிக்கா அந்த சரியைக்குள்ளே நுழைந்து விடலாம். அதன் பிறகு கிரியை யோகம், அப்புறமா அந்த யோகம் வழி வரைக்கும் சென்றாலே ஞானத்திற்கு இறைவனை இட்டுச் சொல்லுவான். அப்ப இதுதான் வழி. இந்த வழியும் நமக்கு 9ஆம் திருமுறை தான் காட்டியிருக்கிறது. அப்ப இந்த சரியைகிரிக்குள்ள வரணும்னா நமக்கு திருக்கரவூர் தேவர் திருவடி மருதூர் பதிகத்திலே பல பிறவிகளில் வந்து 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 சைவ சமயம் சாரும் பொழுதுதான் நமக்கு அந்த சரியைகிரியில நுழைய முடியும்னு சொன்னார். சரியைகிரியில நுழையணும்னா நமக்கு இருவினையில இருக்கக்கூடிய அந்த பாவம் நாசமாக வேண்டும். பாவம் நாசமாவதற்கும் திருவாளி அமுதனாருடைய திருப்பதிகத்தை பாடினால் பாவம் நாசமாகிவிடும் என்பதையும் பார்க்கிறோம். அப்ப இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் இதெல்லாம் திருவிசைப்பாவில எங்க வருகிறது என்பதை நம்ம பார்க்கணும். இப்ப அந்த ஞானம் என்பதை நமக்கு அல்டிமேட், அதுதான் நம்ம பார்க்கணும். அந்த ஞான வழிபாடு என்பதுதான் அறிவு வழிபாடு என்பது. இப்ப நம்ம அதை பார்ப்போம். சரியை, இது உடலால் செய்யக்கூடிய தொண்டு. இந்த சரியை நாம் மேற்கொண்டால் நமக்கு என்ன பலன் கிட்டும் என்று சொன்னால் அதுதான் சாலோக பதம் கிட்டும். சாலோகம் என்பது சிவலோகத்தில் இருப்பதற்கான ஒரு இடம். சிவலோகத்தில் நாம் இருப்பதற்கு ஒரு இடத்தை தரும் இந்த சரியை என்ற ஒரு வழிபாட்டு நெறி. அதுதான் அதனுடைய பயன் நமக்கு தரும். அந்த சரியை மேற்கொள்ளக்கூடிய ஆன்மாக்களுக்கு இறைவன் உருவத்திலே நின்று அருள் வழங்குவான். கிரியையில் மேற்கொள்ளக்கூடிய ஆன்மாக்களுக்கு அருவுருவத்திலே நின்று அருள் வழங்குவான். யோகத்திலே மேற்கொள்ளக்கூடிய ஆன்மாக்களுக்கு அருவ நிலையில் நின்று அருள் வழங்குவான்.
ஞான நிலையில் நிற்பவருக்கு இறைவன் சொரூப நிலையில் நின்று அருள் வழங்குவான். அதனால்தான் ஞான வழிபாடு என்பது அறிவு வழிபாடு. நாம ஒவ்வொரு பொழிவு தொடங்கும் போதும் ஒரு பாடலை ஒரு தனிப்பாடலை சொல்லுவோம். அந்த பாடல் தான் அந்த ஞான வழிபாட்டிற்கான பாடல். பாருங்க, எப்பொருட்கண்ணும் மண்ணி இலங்கிடும் அறிவாம் ஈசன், அது அங்கி இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்குகிறான்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் எப்பொருட்கண்ணும் மண்ணி இலங்கிடும் அறிவாம் ஈசன், அப்படி விளங்குகின்றது அறிதலே சிவன் தனக்கு மெய்ப்படு பூசை. இதுதான் அவனுக்கு உண்மையான பூசை. அதுதான் ஞான வழிபாடு. மற்றொரு செயலினால் அன்றுன்னு சொல்றாங்க. வேற எந்த செயலும் இல்லை, மற்றொரு செயலினால் இது மெய்யே, இது மெய்யே. இப்படி ஞானம் தன்னால் இறைஞ்சிடப்படுவான் ஈசன். இதுதான் ஞான வழிபாடு, இதுதான் அறிவு வழிபாடு என்பது. இதுதான் மேல்நிலை, இதுதான் அல்டிமேட். இந்த நிலைக்கு வரணும். சரி, முதல்ல அந்த பாவம் நாசமாகிய பிறகு சரியகிரிக்கு வரணும். பல பிறவிகளில் இருந்து இருந்து சைவ சமயம் வரணும். சைவ சமயம் வந்தாதான் சரியகிரிக்கு நுழைய முடியும். சரியகிரிக்கு நுழைவதற்கு முன்பு பாவம் நாசமாக வேண்டும். பல பிறவிகளில் கடந்து வந்தால்தான், சைவ சமயம் சார்ந்தால்தான் சரியகிரியை மேற்கொள்ள முடியும் என்பதும் 9ஆம் திருமுறையினுடைய கருத்து. அந்த பாவம் நாசமாகினால்தான் சரியகிரியில் மேற்கொள்ள முடியும், சரியகிரியை மேற்கொள்ள முடியும் என்று சொன்னால் பாவம் நாசமாவதற்கு வழிகாட்டுவதும் 9ஆம் திருமுறை தான். அப்ப இந்த சரியை நிலையில் நின்றால் சாலோகம் கிட்டும் என்ற ஒரு கருத்தையும் நமக்கு 9ஆம் திருமுறை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அது 9ஆம் திருமுறை 23வது திருப்பதிகம். அதுல திருவாளி அமுதனார் நமக்கு திருக்கடைக்காப்பிலே அருளி செய்கிறார். புரியும் பொன்மதில் சூழ்தரு தில்லையுள் பூசுரர் பலர் போற்ற, எரியதாடும் எம் ஈசனை காதலித்து இணைபவள் மொழியாக, வரைசை மாமதில் மயிலையர் மன்னவன் மறைவள திருவாளி. அவர் சொல்லுகிறார், பரவல் 10 இவை வல்லவர். இந்த பதிகம் முழுவதையும் பாடக்கூடியவர். பரமனது அடி இணை பணிவாரே, பரமனது அடி இணை பணிவாரே என்று அருள் செய்கிறார். அந்த பணிவார் அப்படின்னு சொன்னா வெறுமனே பணிவார்னு சொல்லிட்டார். அங்க பணிவார்னா எங்க பணிவார்? சிவலோகத்தில் சென்று பணிவார். அந்த சிவலோகம் என்பதுதான் சாலோகம் என்று சொல்லக்கூடிய அது பதமுத்தி. இந்த சரியை, கிரியை, யோகம் இந்த மூன்றையும் மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் முறையே சரியைனா சாலோகம், கிரியைனா சாமீபம், யோகம்னா சாருகம். இந்த மூன்றும் பதமுத்திகள் என்று அழைக்கப்படும். ஞானத்தால் பெறக்கூடிய முத்தி தான் அது பரமுத்தி, அது சாயுஜ்ய முத்தி, அதுதான் முடிந்த முடிவு. சரி, இப்ப இந்த சாலோகத்தை பற்றி நமக்கு திருவாளி அமுதனார் சொன்னாரு. அதே போல 9ஆம் திருமுறை 10ஆம் திருப்பதிகத்தினுடைய திருக்கடை காப்புல திருக்கருவூர் தேவரம் திரு கீழ்கோட்டூர் மணியம்பலம் பதிகத்திலும் நமக்கு அருள் செய்கிறார். கித்தி நின்றாடும் அறிவயர் தெருவிற் கெழுவுகம் பழைசை கீழ்கோட்டூர், மத்தனை மணியம் பலத்துள் நின்றாடும் மைந்தனை ஆரணம் பிதற்றும், பித்தனேன் மொழிந்த மணி நெடுமாலை பெரியவர் ககலிரு விசும்பின், முத்தியாமென்றே உலகர் ஏத்துவரேல் முகமலர்ந்தெதிர்கோளும் திருவே. திருச்சிற்றம்பலம். இதுல அகல் இரு விசும்பு அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுதான் சிவலோகம். இங்கேயும் அந்த சாலோக முத்தியை பெறலாம். இந்த பதிகத்தை பாடுபவர்கள் முத்தியாம், அகலிரு விசும்பின் முத்தியாம் என்றே உலகர் ஏத்துவரேல். யாரெல்லாம் இந்த பதிகத்தை பாடுகிறார்களோ அவர்களுக்கு சாலோகமாகிய பதமுத்தி கிட்டும் என்று அங்க சரியினுடைய பலனை இங்கே 9ஆம் திருமுறையிலே குறிக்கப்படுகிறது. அடுத்தது கிரியை. கிரியை மேற்கொண்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய பதமுத்தி சாமீபம், அது சிவலோகத்திலே இருப்பது. இது சமீபம்னு சொல்றோம் இல்லையா, அத நம்ம நினைவுல வைத்துக் கொள்ளணும். அது போல இந்த சாமீபம்னா இறைவனுக்கு அருகிலே இருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு பதம் அந்த ஒரு பதமுத்தியிலே பெறுது. இதற்கு நமக்கு 9ஆம் திருமுறை எடுத்துக்காட்டுவது 9ஆம் திருமுறை 11வது திருப்பதிகம். 9ஆம் திருமுறை 11வது திருப்பதிகத்தினுடைய திருக்கடை காப்பு. அந்த திருக்கடை காப்பு என்பது நம்முடைய திருக்கருவூர் தேவர் அருளி செய்ததுதான். திருக்கருவூர் தேவர் அருளி செய்த திருமுகத்தலை திருப்பதிகத்தினுடைய திருக்கடை காப்பு. 9ஆம் திருமுறை 11ஆம் திருப்பதிகம் 10வது திருப்பாடல். மூலமாய் முடிவாய் முடிவிலா முதலாய் முகத்தலை அகத்தமர்ந்தி நீய, பாலுமாய் அமுதாம் பன்னகாபரணன் பணிமலர் திருவடியினை மேல், ஆலயம் பாகின் அணைய சொற்கருவூர்
அமுதுரள் தீந்தமிழ் மாலை சீலமா பாடும் அடியவரெல்லாம் சிவபதம் குறுகி நின்றாரே. அந்த சிவபதம் குறுகி நின்றாரே என்று அருள் செய்கிறார் இல்லையா? இதுதான் கிரியை மார்க்கம் மேற்கொண்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சாமீப முக்தியை எடுத்து காட்டுகிறார். சிவபதம் என்று சொல்லும் போது நமக்கு சொல்லக்கூடிய அந்த சாமீப முக்தியை இங்கே கருவூர் தேவர் எடுத்து காட்டுகிறார் என்பதை பார்க்கிறோம். அப்ப சரியையினுடைய பலனாக இருக்கக்கூடிய சாலோகத்தையும் 9ஆம் திருமுறை காட்டுகிறது. கிரியையினுடைய பலனாக கிடைக்கக்கூடிய சாமீப பதமுக்தியையும் நமக்கு 9ஆம் திருமுறை காட்டுகிறது. யோகத்தின் பலனாக கிடைப்பது சாரூப முத்தி. இந்த சாரூப முத்தியை 9ஆம் திருமுறை எடுத்து காட்டுகிறதா என்று சொன்னால் அதையும் எடுத்து காட்டுகிறது 9ஆம் திருமுறை. அது எந்த திருப்பதிகம் என்று சொல்லும் போது 9ஆம் திருமுறை 14வது திருப்பதிகம், அதிலே திருக்கடை காப்பாக இருக்கக்கூடிய 10வது திருப்பாடல், கருவூர் தேவர் அருளி செய்த திருப்பூவனம் திருப்பதிகம். அந்த திருப்பதிகத்துல பாருங்க, பூவனம் கோயில் கொண்டனை ஆண்ட புனிதனை வனிதை பாகனை வெண் கோவனம் கொண்டு வெண்தலை ஏந்தும் குழகனை அழகெல்லாம் நிறைந்த தீவனன் தன்னை செழுமறை தேரியும் திகழ்கருவூரனேன் உரைத்த பாவன தமிழ்கள் 10 வல்லார்கள் பரமனது உருவமாகுவரே. பரமனது உருவம் ஆகுவரே. இதுதான் சிவசாரூபம், சாரூப முக்தி என்பது. நமக்கு தெரியும், சரியில் நின்றவர் நம்முடைய 4 பேர் போன பாதையில போங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த 4 யாருன்னா அப்பர் பெருமான், ஞானசம்பந்த பெருமான், நம்பியாரூரர் ஆகிய சுந்தரமூர்த்தி பெருமான், மாணிக்கவாசக பெருமான். அப்பர் பெருமான சரிக்கு சொல்லுவோம், ஞானசம்பந்த பெருமான் கிரியை, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யோகம், மாணிக்கவாசகர் ஞானம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க சுந்தரர் நமக்கு காட்டக்கூடிய நெறி யோக நெறி, அது சகமார்க்கம், அது அக வழிபாடு. அதுதான் இங்க சொல்றாரு. அதனுடைய பலனாக கிடைக்கக்கூடிய பதமுத்தி சாரூபமுத்தி, அது சிவசாரூபமும் பெறுவார்கள் என்பது 9ஆம் திருமுறையிலே திருப்புவன திருப்பதிகத்திலே கருவூர் தேவர் அருளி செய்கிறார். அப்புறம் சரி, இதெல்லாம் சொல்லியாச்சே. இது 3மே நம்ம என்ன சொன்னோம்? பதமுத்தி. சரியை மேற்கொண்டால் சிவசாலோகம், கிரியை மேற்கொண்டால் சிவசாமீபம், யோகத்தை மேற்கொண்டால் சிவசாரூபம். இது 3மே பதமுத்தி என்று சொன்னோம். பதமுத்தியையும் சேர்த்து நமக்கு 9ஆம் திருமுறை பொதுவா சொல்லுது. இப்ப நம்ம தனித்தனியா பார்த்தோம், சாலோகம், சாமீபம், சாரூபம்னு. இதை சேர்த்தும் நமக்கு சொல்கிறது நம்முடைய கருவூர் தேவர் அருளி செய்த தஞ்சை ராஜராஜேஸ்வர திருப்பதி 9ஆம் திருமுறை 16வது திருப்பதிகத்திலே கடைசி திருக்கடை காப்பு, தஞ்சை ராசராசேச்சரம். சரள மந்தார சண்பக வகுல சந்தன நந்தன வனத்தின் இருள் விரி மொழுப்பின் இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசேச்சரத்தி வரை அருமருந்தருந்தி அள்ளல் தீர்க்கருவூர் அரைந்த சொன்மாலை இறைந்தின் பொருள் மருந்துடையோர் சிவபதம் என்னும் பொன்னெடும் குன்றுடையோரே. இந்த சிவபதம் என்று சொல்லும் போது நமக்கு பதமுத்தியை குறிக்கிறது. பொதுவாக 3ஐயும் யாரெல்லாம் இந்த பதிகத்தை பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பதமுத்தி கிட்டும். எந்த ஆன்மா எந்த பக்குவத்தில் இருக்கிறதோ அந்த பக்குவத்திற்கு ஏற்ப அந்த பதமுத்தியை இறைவன் தருவார். அது இறைவன் தான் அதற்கு அத்தாரிட்டி. இந்த ஆன்மா இந்த பக்குவத்தில் இருக்கிறது, இந்த ஆன்மாவுக்கு சிவசாலோகம் தரலாம், இந்த ஆன்மாவுக்கு சிவசாமீபம் தரலாம், இந்த ஆன்மாவுக்கு சிவசாரூபம் தரலாம். அது ஆன்மாவுடைய பக்குவத்தை பொறுத்து இறைவன் அந்த பதமுத்தியை தருவார் என்பதையும் இந்த 9ஆம் திருமுறை நமக்கு எடுத்துக்காட்டுது. சரி, ஞானம் அது அதனுடைய முடிவு சிவசாயுச்சு. இதுதான் முடிந்த முடிவுன்னு சொன்னோம். இப்ப நம்ம பார்த்தோம், உண்மை உபாயச்சரியை 4 பார்த்தோம், உண்மை சரியை 8 பார்த்தோம். இந்த 8 32ஆவும் விரியும். அது எப்படின்னா, சரியில் சரியை, அதாவது உபாய சரியில் சரியை, உபாய சரியில் கிரியை, உபாய சரியில் யோகம், உபாய சரியில் ஞானம். இது ஒரு 4. இதே போல கிரியைக்கு ஒரு 4 8 ஆச்சு, யோகத்துக்கு ஒரு 4 12 ஆச்சு, உபாய ஞானத்துக்கு ஒரு 4 16 ஆச்சு. அதே போல உபாயத்துக்கே 16, உபாய சரியை 4, உபாய கிரியை 4, உபாய யோகம் 4, உபாய ஞானம் 4, 16. உண்மை சரியை 4, உண்மை கிரியை 4, உண்மை யோகம் 4, உண்மை ஞானம் 4. இது ஒரு 16, அது 16 32 வழிபாட்டு நிலைக்கு சொல்லப்படும். இப்ப இந்த சரிகைக்கும் அந்த உண்மை சரியை தான் நம்ம சொல்லி கொண்டு வருகிறோம். உபாய சரியை என்பது உலகியல் நோக்கியது, உண்மை சரிகிரி யோகம் என்பது வீடு பேராகிய முத்தி பேற்றை நோக்கியது.
அந்த சரியையில 4, கிரியையில 4, யோகத்துல 4, அதே போல ஞானத்துல 4. அந்த உண்மை ஞானத்தில் சரியை என்பதுதான் கேட்டல் என்பது. உண்மை ஞானத்தில் கிரியை என்பதுதான் சிந்தித்தல் என்பது. உண்மை ஞானத்தில் யோகம் என்பதுதான் தெளிதல் என்பது. உண்மை ஞானத்தில் ஞானம் என்பதுதான் நிட்டை கூடல் என்பது. கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல் என்று நாம் கேட்டிருப்போம் சைவ சித்தாந்தம் படிக்கும்போது. கேட்டல் என்பது உண்மை ஞானத்தில் சரியை, சிந்தித்தல் என்பது உண்மை ஞானத்தில் கிரியை, தெளிதல் என்பது உண்மை ஞானத்தில் யோகம், நிட்டை கூடல் என்பது உண்மை ஞானத்தில் ஞானம். இதுதான் அந்த முடிந்த நிலை. உண்மை ஞானத்தில் ஞானம் நிற்கும் பொழுதுதான் ஒரு பக்குவமுடைய ஆன்மாவிற்கு அந்த ஞானம் கிட்டும். அப்பதான் நமக்கு அப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, பல்வேறு பிறவிகளில் வந்து இந்த சைவ சமயத்தில் நுழைந்து அந்த சரிகிரி நுழைவதற்கு முன்பு நம்முடைய பாவங்கள் எல்லாம் நாசமாக்கி திருமுறைகள் எல்லாம் படித்து சரியை நின்று அது உபாய சரிகள் நின்று அப்புறம் உண்மை அந்த 16 முடித்த பிறகு அப்புறம் உண்மை சரிகள் நின்று அதுல ஒரு 4 முடித்த பிறகு அப்புறம் உண்மை கிரியில ஒரு 4 முடித்த பிறகு உண்மை யோகத்தில் நின்று ஒரு 4 முடித்த பிறகு அந்த உண்மை ஞானத்தில் சரிகை, உண்மை ஞானத்தில் கிரியை, உண்மை ஞானத்தில் யோகம், உண்மை ஞானத்தில் ஞானம், இப்படி 32வது படிநிலை வர வேண்டும். அதுதான் உண்மையான நிலை என்று நமக்கு தாயுமானவர் அரைந்த மாதிரி ஒரு பாடல் சொல்றார் பாருங்க. கேட்டல்னா சொன்னோம், அது 29வது நிலை. சிந்தித்தல் 30, தெளிதல் 31, நிட்டை கூடல் என்பதுதான் 32. அந்த 31 வரைக்கும் உங்களுக்கு பிறவி போகாதான். யார் சொல்றா? தாய்மானவர் சொல்றார். கேட்டலுடன் சிந்தித்தல் கேடிலா மெய்த்தெளிவால் வாட்டமரா உற்பவ நோய் மாறுமோ. உற்பவ நோய்னா பிறவி நோய். பிறவி நோய் மாறுமோன்னா மாறாதுப்பா. நீ தெளிதல் நிலையில இருக்கிற வரைக்கும் உன்னுடைய பிறவி மாறாது. அப்ப எப்ப பிறவி வரும்? நாட்டமுற்று நீ உண்மையாக விருப்பத்தோடு நாட்டமுற்று மெய்ஞான நிட்டையினை மேவினர்கட்கு அன்றோ பொய்யான பிறப்பு இறப்பு போம். இப்படி ஒரு பாடலை தாயுமான சுவாமிகள் நமக்கு அழகாக அருளிச்சுக்கிறார். அப்ப 32வது நிலைக்கு நம்ம போகணும். இப்ப நாம இன்னைக்கு வந்து அந்த யாரையும் குறை சொல்வதற்காக அன்று நம்ம போகக்கூடிய பயணம் செய்யக்கூடிய தூரம் வெகு தொலைவில் இருக்குது. நம்ம இப்போதுதான் சமய தீக்கை எடுத்துக்கொண்டு நம்ம சமய தீக்கை வந்தாலே உண்மை சரியைக்கு வந்துடணும். சமய தீக்கை எடுத்துக்கொண்ட பிறகு நம்ம உலகிலை நோக்கி நமக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு உபாயச்சரியில இருக்கக்கூடாது. உபாயச்சரியில நிற்காம இறைவனிடத்துல வேண்டிக் கொண்டு உண்மை சரியைக்கு என்னை இட்டுச்சொல் இறைவா என்று நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும். இது எல்லாத்த விட ஒரு அடிப்படை என்னன்னா, சிவபெருமான் ஒருவனே முழுமுதற் கடவுள் என்ற ஒரு எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணம் வந்தாதான் நீங்க சமய தீக்கைக்கே வரணும். அதுல ஏதாவது உங்களுக்கு ஐயம் இருந்தால் அதற்கான வினாக்களுக்கு விடைகள் எல்லாம் நம்முடைய சைவ சமய நூல்களிலே இருக்கிறது. தக்க ஆசிரியர்களை கொண்டு நீங்க அதற்கான, ஏன்னா ஐயம் வருவது என்பது இயல்புதான். அந்த ஐயங்களை நீக்கிக் கொள்ள வேண்டும். சிவபெருமான் ஒருவனே முழுமுதற் கடவுள். அதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா, ஐயம் இருக்கா, யாரையாவது கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள் என்ற எண்ணம் உங்களுடைய அடிமனதிலே எந்த விதமான ஐயம் இன்றி நீங்க வந்து தெளிய வேண்டும். அது ரொம்ப அடிப்படை. அந்த அடிப்படைக்கு பிறகுதான் இந்த நிலைக்கெல்லாம் வரணும். அது ரொம்ப மிக மிக அடிப்படை. சரி, அந்த ஞானத்தை சாயுஜ்ய முக்தி கிடைக்கும்னு நம்ம சொன்னோம். அதுதான் முடிந்த முடிவு. அது ரொம்ப அதுதான் நாம நம்முடைய அல்டிமேட் கோல். அந்த நிலைக்கு நாம போகணும். அந்த நிலைக்கு நம்ம இறைவன் இட்டு செல்லணும். அது இந்த பிறவிலே இறைவன் இட்டு செல்லலாம். இன்னும் எத்தனை பிறவி ஆகுமோ அது நம்ம கையில இல்ல. அது இறைவனிடத்துல அதை வந்து விட்டுடுவோம். நாம மன தூய்மையோடு கூடிய அந்த பக்தியை, அந்த அன்பை இறைவனிடத்துல செலுத்துவோம். அப்படி செலுத்தும் போது இறைவன் நம்மை நன்னறைக்கு நிச்சயமாக இட்டு செல்வோம். நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, மன தூய்மையுடன் கூடிய அன்பு, இறைவனிடத்துல செலுத்தக்கூடிய அன்பு, இது மட்டும் போதும். இது இருந்தால் அப்ப நம்முடைய தோத்திரங்களை படிப்போம், சாத்திர கருத்துக்களை படிப்போம். இதை தெரிந்து கொண்டு நாம் பழக 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 இறைவன் நம்மை நன்னறிக்கு இட்டு செல்வான் என்பது நிதர்சனமான உண்மை. ஒரு உண்மையிலும் உண்மை என்று சொல்லலாம். இது நம்புங்க. இதை மட்டும் நம்ம சொல்லலாம். சரி, இந்த ஞான நிலையில் நிற்கும் போது சாயுஜ்ய முக்தி கிடைக்கும் இல்லையா? இதை பத்தி சொல்லப்பட்டிருக்குதான்னு சொன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா 9ஆம் திருமுறை 12ஆம் திருப்பதிகம் திரைலோக்கிய சுந்தரம் அதனுடைய திருக்கடை காப்புல சொல்லியிருக்காரு. ஆரணத்தேன் பருகி அருந்தமிழ் மாலை கமழ வரும் காரணத்தின் நிலை பெற்ற கருவூரன் தமிழ் மாலை பூரணத்தால் ஈரைந்தும் போற்றிசைப்பார் காந்தாரம் சீரணைத்த பொழிற்கோடை திரைலோக்கிய சுந்தரனே. அந்த பாடல்ல இந்த தமிழ் மாலையினுடைய பாடல் 10ஐயும் காந்தார பண்ணிலே யாரெல்லாம் பாடுகிறார்களோ, பாடி இறைவனை போற்றுகிறார்களோ அவர்கள் பூரணத்தார் அவர்ன்னு சொன்னார். பூரணம்னா எதுன்னா அது சாயுஜ்ய முக்தி தான் பூரணம்.
சாயுஜ்ய முத்தி இங்க 9ஆம் திருமுறையில் சொல்லப்பட்டிருக்கிறானா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். அப்புறம் வேற எங்கேயாவது சாயுஜ்ய முத்தி சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொன்னா வேற ஒரு இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கன்னு சொன்னா 9ஆம் திருமுறை 19வது திருப்பதிகம். 19வது திருப்பதிகம் என்பது நம்முடைய கோயில் திருப்பதிகம். அது பூந்துருத்தி நம்பி காடக நம்பி அவர் அருளி செய்த கோயில் திருப்பதிகத்தினுடைய திருக்கடை காப்புல சேடர் உரை தில்லை சிற்றம்பலத்தாண்டன் ஆடல் அதிசயத்தை ஆங்கறிந்து பூந்துருத்தி காடன் தமிழ் மாலை 10 கருத்தறிந்து பாடும் இவை வல்லார் பற்று நிலை பற்றுவரே என்பது அது ஞான நிலையை குறிப்பதுதான். அதாவது பற்றும் நிலை அப்படின்னு சொன்னா அது அடையத்தக்க நிலை. நீங்க அடையத்தக்க நிலைன்னு சொன்னீங்கன்னா இந்த பதமுத்திகளை அடையத்தக்க நிலைன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அதை விட அடையத்தக்க நிலை ஒண்ணு இருக்குது. அப்ப அடையத்தக்க நிலை என்பது ஒரு மேலான நிலை, ஒரு அல்டிமேட். நம்ம எது சொல்றோமோ அதுதான். அது அந்த சாயுச்சியம். அந்த சாயுச்சியத்தை தான் இங்கே சொல்லப்படுகிறது. அது பற்றும் நிலை பற்றுவரே, அந்த சாயுச்சிய நிலையை அடைவாரே என்று அங்க 19ஆம் திருப்பதிகத்திலும் பூந்துருத்தி நம்பி காடக நம்பி அருள் இருக்கிறார். அப்புறம் வேற எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொன்னா நம்முடைய அதே கோயில் திருப்பதிகம் நம்முடைய திருவாளி அமுதனார் அருளி செய்த 9ஆம் திருமை 22வது திருப்பதிகத்தினுடைய திருக்கடைக்காப்புல தூவி நீரோடு பூவவை தொழுதேத்து கையினராகி மிக்கதோர் ஆவையுள் நிறுத்தி அமர்ந்தூரிய அன்பினராய் தேவர் தாம் தொழ ஆடிய தில்லை கூத்தனை திருவாளி சொல்லிவை மேவ வல்லவர்கள் விடையான் அடி மேவுவரே. எப்பயுமே அந்த சாயுஜ்ய முத்திக்கு சொல்லும் போது திருவடி, அதாவது ஆன்மாவும் இறைவனும் அத்துவிதமாக இருக்கக்கூடிய நிலை. தாடலை, தாழ் தலை, அந்த அடி என்பது இறைவனுடைய தாள், ஆன்மாவுடைய தலை அப்படின்னு சொல்லும்போது தாழ் தலை. அந்த அடி மேவுவரே என்பதை தாழ் தலை, தாடலை ஆகிய அந்த அத்துவிதத்தை சொல்லலாம். அதுவும் சாயுஜ்ய முத்திக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்ப ஞானத்தினுடைய பயனாக இருக்கக்கூடிய சாயுஜ்யமும் 9ஆம் திருமுறையில சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கலாம். ஆக திருவிசைப்பாவில் தவம் என்று சொல்லும் போது திருவிசைப்பாதான் நமக்கு பல்வேறு சமய நெறிகளில் பல்வேறு பிறவிகளில் நம்முடைய அறிவு நிலையிலே பக்குவம் வர வந்த பிறகு சைவ சமயம் சார்ந்த பிறகுதான் இந்த சைவ சரியகிரி ஆகிய இந்த வழிபாட்டை மேற்கொள்ள முடியும். அந்த சைவ சரியகிரி ஆகிய தவத்தை மேற்கொள்வதற்கு நம்முடைய பாவங்கள் எல்லாம் தீர வேண்டும். பாவம் தீர்வதற்கும் நமக்கு திருவிசைப்பாதான் வழிகாட்டுகிறது. அப்ப சரியையினுடைய பலனையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது, கிரியையினுடைய பலனையும் எடுத்து காட்டுகிறது, யோகத்தினுடைய பலனையும் எடுத்து காட்டுகிறது. அப்ப இந்த பதமுத்தியையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது, பரமுத்தியையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அப்ப 9ஆம் திருமுறை நமக்கு காட்டக்கூடிய இலக்கு என்ன என்று சொன்னால் ஒவ்வொரு ஆன்மாவும் முடிந்த முடிவாகிய ஞானத்தின் பயனாகிய சிவ சாயுச்சியத்தை எட்ட வேண்டும் என்பதுதான் குறிக்கோள். இதுதான் நமக்கு 9ஆம் திருமுறை நமக்கு எடுத்து காட்டக்கூடிய கருத்து. நம்ம பல்வேறு வகையில பல்வேறு பண்புக நோக்கில நம்ம சிந்தித்தாலும் இதனுடைய முடிவு என்னன்னு சொன்னா 9ஆம் திருமுறை நமக்கு எடுத்து காட்டக்கூடிய கருத்து எல்லா ஆன்மாவும் சிவ சாயுச்சிய முத்தியை அடைய வேண்டும், அதுதான் இலக்கு என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைய பொழிவை இந்த அளவிலே நாம் பெருமானுடைய பெரும் கருணையோடும் 9ஆம் திருமுறை ஆசிரியமார்களின் குருவர்களோடும் நிறைவுக்கு கொண்டு வருவோம். மற்றொரு தருணத்திலே வேறொரு தலைப்பிலே பெருமானுடைய கருணையால் தொடர்ந்து சிந்திப்போம், அப்போது சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.